உலகெங்கிலும் வாழும் அனைத்து ஜோதிட அன்பர்களுக்கும் இனிய வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நன்றாக இருக்க வேண்டும். இன்றைய காணொளியில் நம்ம பார்க்க போகிறது நினைத்தது நடக்கும் யோகம். அதாவது ஒரு மனசில் ஒன்று நினச்சிக்கிட்டே இருப்பாங்க. திடீர்னு பார்த்தா அவங்களுக்கு அது குறிப்பிட்ட காலங்கள் இல்லைனாலும் கொஞ்ச நாள் தவறியாச்சும் அந்த காரியம் அவங்க மனசில் நினச்சிட்டு இருந்தது அப்படியே பழிச்சிடும், அப்படியே நடக்கும். அந்த மனிதர்களுக்கு யார் யாருக்கெல்லாம் அந்த யோகம் இருக்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த காணொளி. நினைத்தது நடக்கும் யோகம், அது யோகமாகத்தான் கருதப்படுகிறது. அட் த சேம் டைம் அந்த மனிதர்கள் இந்த இடத்துல தான் நம்ம ஒரு குறிப்பிட்ட பாயிண்ட் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, மனதில் நினைத்தது நடக்கும் யோகம். நீங்கள் மனதுக்குள்ளே நல்லதை நினைத்தாலும் நடக்கும், கெட்டதை நினச்சிட்டு இருந்தீங்கனாலும் நடந்துடும். ஸோ அப்படிங்கிற இந்த யோகம் யாருக்கெல்லாம் இருக்குதோ, நீங்கள் ஒரு மனதளவில் பயந்துட்டு கூட ஐயோ இப்படி ஆயிருமோ அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அதுவும் நடந்துடும். இல்லை பாசிட்டிவிட்டியாக அப்துல் கலாம் சொன்ன மாதிரி கனவு காணக்கூடிய மனிதர்கள், நான் அந்த மாதிரி ஆக போகிறேன் இந்த மாதிரி ஆக போகிறேன்னு கனவு காணக்கூடியவருக்கும் அது நடந்துவிடும். தாங்கள் எட்ட வேண்டிய இலக்கை கனவாக காணுகின்ற மனிதர்களுக்கும் அது நடந்துவிடும். ஸோ அப்படிங்கிற மனதில் நினைத்தது யாருக்கு நடக்குது அப்படின்னா, யாருக்கெல்லாம் தங்களுடைய சொந்த ஜாதகத்திலே ஜனன ஜாதகத்திலே 11ஆம் இடத்திலே ஒன்றுக்கும் மேற்பட்ட கிரகங்கள் உள்ளதோ அவர்களுக்கு, ப்ளஸ் 11ஆம் அதிபதி உச்சம் பெற்றோ ஆட்சி பெற்றோ இருந்திருந்தால் அவர்களுக்கு, அல்லது 11ஆம் அதிபதிக்கு வீடு கொடுத்த 11ஆம் இடத்து அதிபதி நல்ல நிலையிலே அமர்ந்திருந்தாலும், அவர் ஆட்சி உச்சம் பெற்றிருந்தாலும் இது நடந்துவிடும். இதில் ரேங்கிங் அடிப்படையில் பார்த்தோம்னா யாருக்கு இது 100% நடக்கும் அப்படின்னா, 11ஆம் இடத்துல ஒன்றுக்கும் மேற்பட்ட கிரகங்கள் 2 கிரகம் இருக்குது அப்படின்னாலே உங்களுடைய லக்னம்னு ஒரு பாக்ஸில் போட்டிருப்பாங்க. ஜாதக கட்டத்தில் இப்படி இருக்கக்கூடிய கட்டத்தில் லான்னு போட்டிருக்கிறது தான் உங்களுடைய ஃபஸ்ட்டு கட்டம் லக்னம். அதுலேருந்து நீங்கள் அந்த லக்னத்திலே ஒன்றா எண்ணிக்கணும். 1 2 3 4 5 6ன்னு எண்ணிட்டு வரையில் 11ஆவது கட்டத்தில் யாருக்கெல்லாம் 2 கிரகங்கள் அதற்கு மேற்பட்ட கிரகங்கள் இருக்கின்றதோ அவங்களுக்கெல்லாம் என்ன நிலையில் இருந்தாலும் அவங்க மனசில் நினச்சிக்கிட்டு இருக்கிறது அவங்களுக்கே தெரியாமல் ஏதோ ஒரு நேரத்தில் அது நடந்தேறி விடுகிறது. அந்த செயல் அவர்களுக்கு, அந்த கனவு அவர்களுக்கு, அவர்களுடைய நினைவு செயலாகி விடுகிறது. இது முதல் ஃபஸ்ட் ரேங்கில் யாருக்கு இது 100% நடக்கும் அப்படின்னா, ஒன்றுக்கும் மேற்பட்ட கிரகம் உள்ளவர்களுக்கு அது ஃபஸ்ட்டாக நடக்கும். இரண்டாவது யாருக்கு அப்படின்னா, 11ஆம் அதிபதி ஏதேனும் ஒரு வீட்டில் உச்சமாக இருந்தார் அப்படின்னா, ஒரு உதாரணத்துக்கு கன்னிலக்கண ஜாதகம், கன்னிலக்கணத்தில் பிறந்தவருக்கு 11ஆம் அதிபதியாக வரக்கூடியவர் சந்திரன் ரிஷபத்திலே அமர்ந்திருந்தால், ரிஷபம் சந்திரனுக்கு உச்ச வீடு, அந்த வீட்டில் சந்திரன் அமர்ந்திருந்தால் அவர்களுக்கும் நினைத்தது நடக்கக்கூடிய ஒரு பவர் அவங்களுக்கு இருக்குது அப்படின்னு இது ஒரு 75 to 60% ஏற்றுக்கலாம். அல்லது 11 கிரகமே இல்லை, ஆனால் 11ஆம் அதிபதி 11க்கு உடையவர், அந்த 11க்கு வீடு கொடுத்தவர் உச்சமாக இருக்கார். இப்போ அதே கன்னிலக்கண ஜாதகம் தன்னுடைய 11ஆம் அதிபதியான சந்திரன், அந்த சந்திரன் ஒரு உதாரணத்துக்கு எங்கே சொல்லலாம், ஒரு இதில் ஒரு விருச்சிகத்தில் உட்காந்துட்டு இருக்காரு அப்படின்னீங்க. விருச்சிக வீட்டின் அதிபதியான செவ்வாயும் விருச்சிகத்திலோ அல்லது மேஷத்திலோ ஆட்சி உச்சம் பெற்றிருக்கும் நிலையில் அவர்களுக்கும் இது நடக்கும். அப்படிங்கிறது தான் இது ஏற்ற கருத்து. மனசில் ஒன்று நினச்சிட்டே இருப்பாங்க, நம்மளுக்கு இந்த பீரியடில் நம்ம இதை செஞ்சாகணும், நம்மளுக்கு இப்போது அடுத்து ஒரு 2 மாதத்தில் ஒரு 5 லட்ச ரூபா பணம் தேவை, இது வச்சா தான் நம்ம எல்லாம் பண்ணுவோம் அப்படின்றதோம்னா அதை நீங்கள் மனசில் நினச்சிட்டே இருப்பாங்க. யாருக்கெல்லாம் நான் முன்கூறிய இந்த விதிகள் இருக்கின்றதோ அவர்களுக்கெல்லாம் அப்படியே அது நடந்துவிடும். அது நடக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் அந்த ஜாதக அமைப்பினருக்கு இருக்குது. இது இப்போது ஒரு இடத்துல, இப்போ நம்ம 11ஆம் இடத்துல ஒரு கேது இருக்கார் அப்படின்னா
அவர் வந்து என்ன மாதிரி ஒரு திங்கிங்கை வளர்த்துக்கணும் அப்படின்னா, ஆன்மீக ரீதியான தர்ம சிந்தனை கொண்ட தன்னலம் இல்லாத ஒரு சிந்தனைகளை வளர்த்து கொண்டு அவர்களுக்கு தேவையானதையும் நினைத்து கொள்ளலாம், அடுத்தவர்களுக்கு தேவையானதையும் நினைத்து கொண்டார்கள் என்றால் அப்படியே அது நடந்தேறி விடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதே மாதிரி உங்களுக்கு 11ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறார் அப்படின்னா, 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கிரன் என்ன செய்கிறார் அப்படின்னா, சுக்கிரன் சுகபோக வாழ்க்கைக்கு அதிபதியாக பாவ கிரகமாக வரக்கூடியவர். அப்போ அந்த நேரத்தில் 11ல் உங்களுக்கு ஒரு கிரகம் இருந்தாலும் நீங்கள் அதை நினச்சி பார்க்கலாம். ஒன்றுக்கு மேற்பட்ட கிரகம் இருந்தாலும் 11ல் கிரகம் இருக்கிறதே ஒரு அதிர்ஷ்டம். மெயினாக இதை வந்து எல்லா ஜாதகரும் புரிஞ்சுக்க வேண்டும். 11ல் எந்த கிரகம் இருந்தாலுமே அது ஒரு அதிர்ஷ்டம். 11ங்கிறது என்ன, லாபஸ்தானம் அப்படின்னு நம்ம குறிக்கப்படுகிறது. அதே நேரம் உல்லாச சல்லாபங்களை அதையும் குறிக்கக்கூடிய ஸ்தானமாக 11ஆம் இடம் விளங்குகிறது. அப்போ 11ஆம் இடத்துல கேது இருந்தாலும் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, எந்த கிரகம் இருந்தாலும் அந்த கிரகத்தின் அடிப்படையில் நம்மளுக்கு லாபத்தை கொடுக்குறாரு. அப்போ 11ல் கேது இருக்கிற நபர் அவர் எப்பேற்பட்ட லாபத்தை அவர் விரும்புவார் அப்படின்னா, அவர் வந்து ஒரு பொது சிந்தனை, தெய்வீக சிந்தனை, ஆன்மீக சிந்தனை, பெரும்பான்மையான சிந்தனை, தனக்கென எதுவும் இல்லாமல் அடுத்தவர்களுக்காக செய்யக்கூடிய நற்காரியங்களை பெரிதாக நினைக்கக்கூடியவர் தான் கேதுவுடைய சிந்தனைகள். அப்போ அதன் மூலியமாக நீங்கள் பலனடையலாம். அட் த சேம் டைம் அங்கே சுக்கிரன் இருக்கார் அப்படின்னா, 11ல் சுக்கிரன் இருக்கக்கூடிய நபர்கள் நீங்கள் வந்து எப்படி ஒரு கனவு கண்டால், நான் உல்லாசம் அந்த வாழ்க்கையை வந்து நான் அனுபவிக்கணும், நான் வந்து இப்போ ஒரு நல்ல தொழில் பண்ணிகிட்ருக்கேன், நான் வந்து ஒரு தொழிலில் நல்ல டர்ன் ஓவர் இந்த வருஷம் அதிகப்படுத்தி அதன் மூலியமாக லக்ஸுரியான வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று நீங்கள்லாம் மனசில் எண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்படி எண்ணிக்கொண்டே இருக்கும் பொழுது அந்த 11ல் இருக்கக்கூடிய சுக்கிரன் உங்களை அதற்கு வழங்குவதற்கு கடமைப்பட்டிருக்கிறார். புரியுதுங்களா? அதே மாதிரி 11ல் சூரியன் இருக்கக்கூடிய நபர்கள் என்ன பண்ணுறாங்க, சூரியன்கிறது யார், தகப்பன்காரகன், அரசு, அரசாங்கம், இந்த மாதிரி செயல்களுக்கு, ராஜ பதவிகள், ராஜ சேவைகள், இவைகளையெல்லாம் குறைக்கக்கூடிய ஒரு கிரகம் சூரியனாக வருகிறது. அதே நேரம் உடல் ஆரோக்கியத்திற்கும் சூரியன் தேவை. இந்த 11ல் சூரியன் இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாம் 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சூரியனை நீங்கள் எப்படி வணங்க வேண்டும் என்றால், மனதில் நீங்கள் நினைக்க வேண்டும் என்றால், எனக்கு இந்த ஒரு சில காரியங்களை நான் அரசிடம் அணுகிறேன், எனக்கு இது நடக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு சிந்தனையில் இருக்க வேண்டும். உங்களுக்கெல்லாம் வந்து தந்தை வழியினுடைய சொத்துக்கள், தந்தை வழியில் கிடைக்கக்கூடிய நாலேஜ் ஆகட்டும், சொத்தாகட்டும், எல்லாமே சொத்து தான். சொத்துங்கிறது என்னென்னா கிடைக்கக்கூடிய ஒரு பொருள். அது வந்து அசைகிற சொத்தா, அசையாத சொத்தா, அறிவா, நாலேஜா, இது எல்லாமே சொத்தின் அடிப்படையில் வந்துடும். ஸோ அப்படின்னா நல்ல ஒரு சொத்துகள், நல்ல ஒரு பலன்கள் உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று நீங்கள்லாம் மனசில் நினச்சிக்கணும். இதுலேயே நீங்கள் நெகட்டிவாக நினச்சிங்கன்னா, அரசாங்கங்கிட்ட நீங்கள் போய் தண்டனை அனுபவிக்கிறதும், தந்தை சொத்து வராமல் போகிறதும் இதெல்லாம் நடக்கும். அதே மாதிரி சுக்கிர திசையிலையும் அப்படி தான். சுக்கிரன் 11ல் இருந்தாலும் நீங்கள் லக்ஸுரி நினைக்காமல் கஷ்டப்படுறமே, நீங்கள் கஷ்டத்தையே நினச்சிட்டு இருந்தீங்கன்னா கஷ்டத்தையே தான் கிடைக்கும். அட் த சேம் டைம் இன்னொரு விதிவிலக்கு நம்ம ஃபஸ்ட்டு சொல்லாமல் விட்டுட்டோம். 11ல் அமர்ந்திருக்கக்கூடிய கிரகங்களின் திசை நடக்கும் பொழுது 100% இது வந்து செயல்படும். 11ல் அமர்ந்திருக்கக்கூடிய கிரகம் திசை நடத்தும் பொழுது, அது லக்ன சுபராக இருந்தாலும் சரி, அசுபராக இருந்தாலும் சரி, மீடியேட்டராக இருந்தாலும் யாராக இருந்தாலும் அது வந்து 100% அப்படியே நடந்தேறும். மொத்தம் 11ல் நம்ம ஒரு கிரகம் இருந்தாலே ஒரு அதிர்ஷ்டம்னு எப்படி சொல்கிறோமோ, அட் த சேம் டைம் எந்தெந்த மனிதர்கள்லாம் 11ல் இருக்கக்கூடிய கிரகத்தின் திசை நடக்கின்றது அவர்களெல்லாம் மிகப்பெரிய அதிர்ஷ்டசாலிகளாக நாம் கருதப்படுகிறோம். எப்பேற்பட்ட நிலையிலையும் பிழைச்சிக்குவாங்க. எந்த கிரகம் இருந்தாலும் சரி, அவங்க எப்பேற்பட்ட நிலையும் பிழைத்துக் கொள்வார்கள். இதுதான் வந்து சிம்பிளான கான்செப்ட். அதே மாதிரி 11ஆம் இடத்துல சந்திரன் இருக்கிறார். மனோகாரகனாகிய சந்திரன், தாய்காரகனாகிய சந்திரன் இருக்கும் பொழுது, 11ல் சந்திரன் இருந்து திசையும் நடத்தும் பொழுது தாய் வழியினுடைய சொத்துக்கள் எல்லாம் கிடைக்கப் பெறுவதற்கான அனுகூலங்களை மனதில் நினைக்க வேண்டும். த சேம் டைம் திரவப் பொருட்களை தானமாக வழங்கும் பொழுது, ஒரு நீர், மோர், இந்த மாதிரி திரவப் பொருட்களை எல்லாம் நீங்கள் தானமாக வழங்கும் பொழுது உங்களுக்கான நல்ல ஒரு அனுகூலங்கள் பெற்றாக வேண்டும்.
நீங்கள் சந்திரன் வந்து இயற்கையிலேயே மனோகாரகன். நீங்கள் அப்போ என்னென்னா நீங்களாம் நல்லா தூங்கணும், நல்ல ஒரு மனதாக நீங்கள் உங்களுடைய மனதை வந்து பாசிட்டிவிட்டியாக இருக்கணும். உங்களுக்கு நீங்கள் நெகட்டிவ் நினச்சிங்கன்னா அடுத்த எந்த ஒரு மனிதருக்குமே நீங்கள் நெகட்டிவாக நினைக்கக்கூடாது. எந்த ஒரு மனுஷனுக்கு நீங்கள் ஒரு தப்பு நினச்சிங்க, ஒரு தீங்கு நினச்சிங்க அப்படின்னா அது திருப்பி உங்களுக்கே பிரதிபலிக்கப்படும். ஆச்சுங்களா? அதே இடத்துல அடுத்தது வந்து செவ்வாய் அங்கே இருக்கிறாரு அப்படின்னா 11ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கார் அப்படின்னா நிலம் புலங்கள் வாங்கக்கூடிய மனதை நீங்கள் வளர்த்து கொள்ள வேண்டும். நான் வந்து இந்த வருஷம் சம்பாரித்த காசில் நான் ஒரு பூமி வாங்குகிறேன், ஒரு சொத்து வாங்குகிறேன், ஒரு வீடு வாங்குகிறேன் அப்படின்னா அந்த மாதிரியான ஒரு திங்கிங்கில் நீங்கள் செல்லும் பொழுது உங்களுக்கு அது உங்கள் கைவசப்பட்டு விடும். ஏன்னா செவ்வாய்ங்கிறது வந்து பூமிக்காரனாக கூடப்படுகிறோம். அப்போ அந்த பூமிக்காரகனை நீங்கள் பாசிட்டிவாக எடுத்துக்கொண்டு வழிவிடும் பொழுது உங்களுக்கு தேவையான அந்த வீடு வசதி, சொத்துக்கள், அசையாத சொத்துக்கள், நிலங்கள், புலங்கள் இதையெல்லாம் நீங்கள் வாங்குவதற்கான அனுகூலத்தை இந்த 11ஆம் இடத்துக்குரிய நினைத்தது நடக்கும் பலன் காரியமாக இந்த செவ்வாயினுடைய காரகத்துவமாக பூமி தத்துவத்தினுடையமாக இது உங்களுக்கு பூமிக்காரகராக அது உங்களுக்கு நடந்தேறிவிடும். அதே நேரம் நீங்கள் நெகட்டிவான நினச்சிருந்தீங்கன்னா நோய், ரத்தம் இழப்பு இதற்கெல்லாம் நீங்கள் ஆளாக வேண்டும். சண்டை, பிரச்சனை, நண்பர்களால் பிரச்சனைகள் இதையெல்லாம் நீங்கள் ஏற்படக்கூடும். அதாவது எந்த ஒரு விஷயத்தையுமே நீங்கள் பாசிட்டிவாக நினைத்து பாசிட்டிவாக திங்க் பண்ணி அதை செய்து கொண்டு வரும் பொழுது அது 100% நல்ல நன்மைகளை மட்டுமே ஜாதகருக்கு வழங்குகிறது. புரியுதுங்களா? அட் த சேம் டைம் அடுத்தது ராகு 11ல் இருக்கக்கூடிய ராகு வந்து பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா ராகுக்கு வந்து மனித தலை, பாம்பு உடல் அப்படின்னு வரும்போது இவங்களுக்கு எது ஃபீடிங் கொடுத்தாலும் அது பத்தாது. அது போய் அந்த மனித உடல் தான் அந்த மென்று முழுங்குது. ஆனால் விழுங்கி அது உள்ளே போகும் பொழுது அது மனித உடல் இல்லை, பாம்பு உடல். அப்போ என்னென்னா அந்த ஜீரண சக்தியே கிடையாதவர்களுக்கு என்ன உட்கொண்டோங்கிறதே அவங்களுக்கு தெரியாது. அதாவது இன்றைக்கி ஒரு 5 லட்ச ரூபா கையில் பேமெண்ட் வாங்கியிருப்பாங்க, இருந்தாலும் அது 10 மறுபடியும் இன்னும் 10 லட்ச ரூபா வேணும், அடுத்த ஒரு 10 நிமிடங்கள்லேயும் அதை நினைக்கக்கூடிய மனிதர்களாக ராகு திசையில் இருக்கக்கூடியவர்கள், ராகு 11ல் இருக்கக்கூடியவர்கள் அந்த ஒரு செயலாற்றத்தில் தான் இருப்பார்கள். அப்பேற்பட்ட ஒரு ராகு 11ல் இருக்கும் பொழுது கொடுத்து வைத்த யோகமாக அதை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். ஏன்னா எதை வாங்கினாலும் 10 அப்படின்னு இதை நம்ம ஒரு உதாரண கதை ரீதியாக சொன்னோம்னாலும் இந்த உலகத்தில் வாழக்கூடிய மனிதர்களுக்கு இப்போ நான் இப்போ ஒருத்தருக்கு அவுட்ஸ்டாண்டிங் ஒரு 7 லட்ச ரூபா நிற்கிது, இன்றைக்கி 5 லட்ச ரூபா கொடுத்துட்டாரு, இன்னும் 15 லட்ச ரூபா எப்போ வரும், அடுத்த 10 நிமிஷத்தில் ஃபோன் பண்ணுறது தான் வந்து தொழிலுக்கு அளவு. 5 லட்ச ரூபா கொடுத்துட்டாங்க, நீங்கள் ஒரு மாதம் கண்டுக்க மாட்டீங்கன்னா கொடுக்க வேண்டிய பார்ட்டி பாக்கி 15 லட்ச ரூபாய்க்கு நீங்களே ஒரு மாதம் கேப் விட்றீங்க, அப்புறம் அவங்க எப்போ கொடுப்பாங்கன்னு பாருங்கள். ராகு இருப்பது வந்து ஒரு அருமையான ஒரு விஷயம். 11ஆம் இடத்துல ராகு இருப்பது ஒரு நல்ல விஷயம். ஸோ அந்த மாதிரி டயத்தில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அதீத ஆசைகளை பாசிட்டிவாக நீங்கள் மேற்கொள்ள வேண்டும். அதீத ஆசைகளை பற்றி நீங்களெல்லாம் சிந்திக்க வேண்டும். அந்த ஆசைகளெல்லாம் நல்ல சிந்தனையில் இருக்க வேண்டும். எந்த ஒரு மனிதருக்கும் துரோகம் நினைக்காமல் இருக்க வேண்டும். புரியுதுங்களா? அடுத்தது அதே மாதிரி குரு 11ல் குரு இருக்கக்கூடிய நண்பர்கள். 11ல் குரு இருக்கக்கூடிய நண்பர்களெல்லாம் யார் அப்படின்னா குரு வந்து குழந்தைக்காரகர், பொன் பொருளுக்கு சொந்தக்காரர். ஒரு சுக்கிரன் எப்படி லக்ஸுரி லைஃபுக்கு சொந்தக்காரரோ, ஆனால் அவர் எல்லா இடத்துக்கும் கூட்டிகிட்டு போவார். சுக்கிரன் வந்து லக்ஸுரி லைஃப்பை கொடுக்குறாருன்னா எல்லா இடத்துக்கும் கூட்டிகிட்டு போவார். அவனுக்கு தேவையான பணங்களை கொடுத்து, பொருட்களை கொடுத்து, கிளப்பிங், ஹார்ஸ் ரைடிங் இந்த மாதிரி பல இடங்களுக்கு கூட்டிகிட்டு போவார். ஆனால் அதே நேரம் குரு வந்து அதே அளவு செல்வத்தை கொடுத்து இவரை ஒரு புனித ஸ்தலங்களுக்கு மட்டுமே கூட்டிக் கொண்டு போவார். ஒரு கோவிலுக்கு போகிறது, ஒரு யோகா மையத்துக்கு போகிறது, ஒரு சோசியல் வெல்ஃபேர் கிளப்புக்கு போய் அங்கே போய் அவர்களுக்கான நல்லதை செய்வது, இந்த மாதிரி இடங்களுக்கெல்லாம் குரு பகவான் கூட்டிக் கொண்டு போவார். ஏன்னா அதுதான் கதையிலேயே வந்து அதுதான் குரு அசுரகுருன்னு தான் நம்ம சொல்கிறோமே. குருங்கிறது நம்ம குரு பகவான் வியாழன் அனைவருக்கும் தெரிஞ்சது. அசுரகுருன்னா யார் அப்படின்னா சுக்கிரன். அவரும் ஒரு குரு தான், ஆனால் அசுரகுரு. அந்த லக்ஸுரி இந்த கலியுகத்தில் அந்த அசுரகுருக்கு தான் வந்து மதிப்பு அதிகமாக இருந்தாலும் குருவினுடைய ஆசீர்வாதத்திலே பாதத்திலே இருக்கக்கூடியவர்கள் என்றைக்குமே பெரும்பான்மையான மக்களாக, பெரும்போக்கான மக்களாக
அனைவரும் கையெடுத்து வணங்கக்கூடிய மக்களாக இருக்கின்றார்கள் என்பதில் மாற்று கருத்தில்லை. அப்போ உங்களுக்கு 11 குரு இருக்கிறாரு அப்படின்னா நீங்கள் என்ன மாதிரி ஒரு சிந்தனையை வளர்த்து கொள்ள வேண்டும்னா, தான தர்மம், ஒரு அறநிலை வேலைகள், ஒரு கோயில், உங்களுடைய ஊரில் ஒரு கோயில் இருக்குன்னா அந்த கோயிலில் முன்னின்று உங்களுடைய பணிகளை மேற்கொண்டு, ஒரு உதாரணத்துக்கு ஒரு கோயில் கும்பாபிஷேகம் நடக்கிறது என்றால் அந்த கோவில் கும்பாபிஷேகத்துக்கு ஒரு பெரும்பான்மையான செலவை நீங்கள் ஏற்றுக்கொண்டு அதை முன்னின்று நடத்தக்கூடிய பக்குவத்தை உங்களுக்கு குரு பகவானே வழங்கி விடுவார். அப்போ உங்களுடைய சிந்தனை எப்படி இருக்க வேண்டும் என்றால், பொது வாழ்வுக்கு இந்த மாதிரி ஒரு நல்ல சிந்தனை கொண்ட பொது வாழ்வுக்கு தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு சிந்தனையை 11 குரு இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் அந்த மாதிரி ஒரு சிந்தனையை வளர்த்தி கொள்ள வேண்டும். நீங்கள் ஒரு நெகட்டிவாக அந்த இடத்துல நீங்கள் ஒரு கஞ்சத்தனமாக நான் போய் ஏன் அதுக்கு இது பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அது அப்படியே ரிவர்ஸாக நடந்துவிடும். ஸோ அந்த குரு 11 இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாம் பொன்பொருள் சேர்க்கையின் மேலே நல்ல ஒரு ஆர்வம் கொண்டு, பொதுநல தொண்டின் மீதே நல்ல ஆர்வம் கொண்டு, ஆன்மீக பணிகள் மீது நல்ல ஆர்வம் கொண்டு இருந்தீர்கள் என்றால் உங்களுடைய வாழ்க்கை நல்ல மேன்மை அடையும். நீங்கள் நினைத்தது நடக்கும். ஏன்னா பொதுவாகவே இது நினைத்தது நடக்கிறது தான். யாராருக்கெல்லாம் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி 11 ஒன்றுக்கு மேற்பட்ட கிரகம் இருந்தாலும் சரி, 11ஆம் அதிபதியினுடைய திசை நடந்தாலும் சரி, 11ஆம் இடத்து அதிபதி உச்சமாயிருந்தாலும் சரி, இந்த மாதிரி கோட்பாட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு நினைத்தது நடக்கும் யோகம் இவர்களுக்கு தான் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். உங்களுக்கு என்ன கிரகம் அங்கே நிற்குதோ 1+1, அதாவது 2 கிரகம் சொன்னீங்க, ஒரு கிரகத்துக்கு தான் சொல்கிறீங்க. அப்போ காம்பினேஷன் நம்ம பார்க்கும்பொழுது ஒவ்வொரு காம்பினேஷனுக்கும் நம்ம இந்த காணொலியில் விளக்கம் சொல்லி கொண்டு இருக்க முடியாது. உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் உங்களுக்கு 2க்கும் மேற்பட்ட 1க்கும் மேற்பட்ட கிரகங்கள் இருக்குது, 2க்கும் மேற்பட்ட கிரகங்கள் இருக்குதுன்னா ஸ்க்ரீனில் போகிற நம்ம நம்பருக்கு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுடைய 11ஆம் இடத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எந்தவாறு உங்களுடைய சிந்தனையை வளர்த்துக்கொள்ள வேண்டும் என்பதை நாம் உங்களுக்கு தெளிவாக நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி விடலாம். புரியுதுங்களா? அடுத்தது சனி. 11ஆம் இடத்துல சனி. 11ஆம் இடத்துல சனி இருக்கக்கூடிய நபர்கள் யாருமே, அதாவது சனி ஒரு இடத்துல நின்னா அந்த இடத்த கெடுத்துருவார் அப்படிங்கிற ஒரு கோட்பாடு ஜோதிட ரீதியாக எல்லா பக்கம் இருந்தாலும் 11 இருக்கக்கூடிய சனியை, அப்போனா லாபஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கார், அப்போ என்னுடைய லாபத்தை கெடுத்துருவார் அப்படிங்கிற ஒரு சிந்தனை, அந்த கோட்பாட்டுக்குள்ளே நம்ம இப்படி ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிட்டோம்னாலும் அப்போ உங்களுடைய சிந்தனைகள் எப்படி இருக்க வேண்டும் என்றால், சனி பகவான் என்பவர் உழைப்புக்கு சொந்தக்காரர், கீழ்நிலைக்கு சொந்தக்காரர். கீழே படிந்திருக்கும் உங்களுடைய கால் தடம் பதியும் இடத்துல இருக்கக்கூடிய அழுக்கு, செருப்பு, அழுக்குகளுக்கு சொந்தக்காரரான சனி பகவான். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, 11ஆம் இடத்துல யாராருக்கெல்லாம் சனி இருக்கிறதோ உழைக்கக்கூடிய மக்களுக்கு, இப்போ ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு முதலாளியாக இருக்கிறீர்கள் ஒரு தொழிலில், உங்களுக்கு 11ஆம் இடத்துல சனி இருக்குது, ஆனால் ஏதோ ஒரு தெய்வாதீனமாக உங்களுக்கு லக்கணம் நல்லா இருக்க போய் 2ஆம் இடம் நல்லா இருக்க போய் தொழில் நல்லா இருக்குது, லாபம் நல்லா பெறுறீங்க அப்படின்னா அந்த லாபத்தை நீங்கள் தக்க வைத்து கொள்வதற்கு உங்களுடைய ஊழியர்களுக்கு, உங்களுக்கு யார் யாரெல்லாம் ஊழியம் செய்கிறார்களோ, உங்களுடைய வீட்டு வேலைக்காரங்களாகட்டும், தொழிலில் வேலை செய்கிற வேலைக்காரங்களாகட்டும், அவர்களையெல்லாம் நீங்கள் மரியாதையாக நடத்தும் பொழுதே நீங்கள் மேன்மை அடைந்து வருகிறீர்கள். சனி பகவான் உங்களுக்கு அனுகிரகம் கொடுக்கிறார். அதே போல் எல்லா ஜோசிகாரும் சொல்கிற மாதிரி தான் அந்த கீழ்நிலை வேலைகளில் ஏதாவது ஒரு வேலையை வச்சு நீங்கள் மாதம் ஒரு தடவையாச்சும் நீங்கள் அந்த வேலையை செய்ய வேண்டும். உங்கள் வீட்டை கூட்டி பெருக்கிறது, கடைசிக்கு எல்லாமே போய் சொல்கிறாங்க, போய் டாய்லெட் க்ளீன் பண்ணுறதை போய் செஞ்சீங்கன்னா, மாதம் ஒருக்கா டாய்லெட்டை க்ளீன் பண்ணிங்கன்னா கூட, உங்களுடைய சொந்த வீட்டில் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய டாய்லெட்டை நீங்கள் கழுவுனீங்கன்னா கூட சனி பகவானுடைய அனுகிரகம் கிடைக்கும் என்று அனைவருமே கூறக்கூடிய ஒரு கருத்தாக திகழ்கிறது. நம்ம போய் இதெல்லாம் செய்யலினாலும் நீங்கள் அதுக்காக உதாரணத்துக்கு போய் டாய்லெட், அதாவது எல்லாமே இறங்கி கடைசியில் நீங்கள் இதை எக்ஸ்ட்ரீம் நிலைக்கு போய் தான் அந்த டாய்லெட் க்ளீன் பண்ணுற சமாச்சாரத்தை சொல்கிறாங்க. நீங்கள் அதை செய்யலினாலும் உங்களுடைய ஊழியர்களை நீங்கள் மனம் கோராமல் பார்த்துக்கொண்டு உங்களுக்கு கிடைக்கும் லாபங்களில் அவங்களுக்கு அப்பப்போ அவர்களுடைய மனதை திருப்தி அடையக்கூடிய விஷயங்களை செய்து வந்தீர்கள் என்றால், 11 இருக்கக்கூடிய சனி பகவான் ஆல்ரெடி அவர் தொழில்காரர். சனி பகவான் 10ஆம் இடத்துக்கு அதிபதியாகவும் தொழில்காரகராகவும் வரார், கர்மகாரகராகவும் வரார். அந்த ஊழியர்களுக்கு நீங்கள் கடைநிலை ஊழியர்கள் என்று கூட சொல்லலாம். உங்களுடைய கம்பெனி ஊழியர்கள் இல்லாமல்
ஏதோ இப்போ ஒரு மாநகராட்சியில் டெய்லியும் இப்போ குப்பை எல்லக்கூடிய ஊழியராக இருக்கிறார் அப்படின்னா அவர்களுக்கு ஒரு மாதம் ஒரு முறை அவர்களுக்கு ஏதோ உங்கள் வீட்டில் நீங்கள் ஒரு உணவு ஏற்பாடு செய்து அப்படியே வேலைக்கே வந்துட்டு இன்றைக்கி ஒரு நாள் வாங்கப்பா நம்ம வீட்டில் சாப்பிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் அந்த மாதிரி ஒரு உணவு பரிமாற்றமாக அவர்களுடைய மனதை குளிர வைக்கும் பொழுது உங்களுடைய மேன்மைகள் அதிகரிக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இது அனுபவ ரீதியாகவே அனைவருமே உணர்ந்திருக்கிறார்கள். தொழிலதிபர்கள் அனைவருமே நீங்கள் முக்கால்வாசி இங்கே தொழில் பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா இந்த சனியோடைய ஒரு நல்ல தாக்கம் இருக்கிறவங்க தான் வந்து தொழிலை செய்கிறாங்க. அவங்கெல்லாம் ஏன் எப்படி அதுலேயும் நல்ல மேலோட்டமாக மேல் போகக்கூடிய நபர்கள் அனைவரும் இந்த மாதிரி சிறு சிறு காரியங்களை செய்வதனால அவர்களுக்கு ஒரு நன்மை பெயர்க்கிறது. ஸோ 11 சனி இருக்கிறவங்க யாரும் லாபத்தை குறைச்சிடுவாருன்னு பயப்படவே வேண்டாம். நீங்கள் உங்களுக்கு லக்ன அடிப்பாக அதுக்கு சொந்த ஜாதகத்தை நாம் ஆராய்ந்தால்தான் உங்களுக்கு வந்து சனியினால் தான் உங்களுக்கு தொழில் அமையவில்லையா வேறு எதனால் அமையவில்லைன்னு நமக்கு அது ஆராய முடியும். இப்போ நம்ம சொல்கிறது எல்லாமே பொதுவான பலன். அப்போ உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் சந்தேகம் இருக்கும்பொழுது நம்மளுடைய ஸ்க்ரீனில் போகிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் போடுங்க. உங்களுடைய ஒரு இதையே உங்களுக்கான பலன் என்ன, எதனால் உங்களுக்கு தடை வருது, எதனால் லாபத்தை நீங்கள் தக்க வைக்க முடியவில்லை என்பது எல்லாத்தையுமே நம்ம சொல்லலாம். ஸோ சனி பகவான் அங்கே இருக்கிறது அற்புதமான காரியம். அதே நேரம் தர்ம சிந்தனைகள் உள்ளவர்கள் தான். சனி பகவான் 11 இருக்கும்போது தர்ம சிந்தனையை நீங்கள் வளர்த்தி கொள்ள வேண்டும். நீங்கள் மனசார நினச்சாலே நீங்கள் அவருக்கு செய்ய வேண்டாம். அந்த பாரு என்கிட்ட அருமையாக வேலை செய்யறான்ப்பா இந்த பையன், இவனுக்கு வந்து நான் ஏதோ ஒன்று பண்ணி கொடுக்கணும்னு நீங்கள் மனசார நினைக்கலையே சனி பகவான் உங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணிக்கிட்டா இருந்தார். அப்போ உங்களுடைய மனது திங்கிங் வந்து எல்லாமே உங்களுடைய ஊழியர்களை சம்மந்தப்பட்டு இருக்க வேண்டும். இல்லை நான் வந்து ஒரு இடத்துல வேலை செய்கிறேன் சார் அப்படின்னா நீங்கள் வேலை செய்கிற இடத்துலையும் உங்களுக்கு கீழே ஒருத்தர் இருப்பார், அவருக்கு நீங்கள் நல்லதாக இருக்கணும். இல்லை நான் தான் சார் அந்த ஆஃபீஸ்லேயே நான் தான் படிநிலை, நான் தான் கீழ்நிலை ஊழியரை, எனக்கு கீழே யாருமே இல்லை அப்படின்னா நீங்கள் அப்போ அந்த ஆஃபீஸை கூட்டி சுத்தம் செய்ய ஏதோ அந்த அலுவலகத்தை சுத்தமாக வைத்துக்கொள்ளும் பணிகளை நீங்கள் மேற்கொண்டீங்கன்னா அதுவே உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு பலன்களை கொடுக்கும். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த வீடியோவே வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவ் மைண்டை க்ரியேட் பண்ணுறதுக்கான வீடியோ மட்டும்தான். அனைத்து கிரகங்களின் அடிப்படையிலும் பாசிட்டிவான நல்ல உதாரணங்களை மனதில் நினைக்க வேண்டும். நினைத்தது நடக்கும் யோகம் அப்படின்னா நீங்கள் நல்லது நினச்சாலும் நடக்கும், கெட்டது நினச்சாலும் நடக்கும். அப்படி என்றால் நல்லதை மட்டுமே நினைக்க வேண்டும். அதுதான் இந்த காணொளியினுடைய அர்த்தமே. அதே நேரம் 11 புதன் ஒரு இரட்டைத்தன்மை கொண்ட ஒரு கிரகம். அவர் பக்கத்தில் எந்த கிரகம் இருந்தாலும் அதுக்கு தகுந்த மாதிரி ஒட்டிக்குவார். அது ஒரு மேக்னெட் மாதிரி. அலிகிரகம்னு கூட சொல்லுவாங்க. இந்த பக்கம் இருந்தால் அவரோட சேர்ந்துக்குவார், அந்த பக்கம் இருந்தால் அவரோட சேர்ந்துக்குவார். ஆழத்து தகுந்த மாதிரி நடந்துக்கிறது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா 11 இருக்கக்கூடிய புதனினுடைய தன்மைகள், புதனால் நம்ம எப்படி வெற்றி அடைய முடியும் அப்படின்னா புதன் வந்து ஒரு அறிவுக்கு, நுண்ணிய அறிவுக்கு சொந்தக்காரர் புதன். அப்போ நீங்கள் இந்த 11 யாராருக்கெல்லாம் புதன் இருக்கின்றதோ நீங்களெல்லாம் எழுத்து, நீங்கள் செய்யக்கூடிய வேலைகளில் ஒரு கையில் ஒரு பேனாவோ பென்சிலோ எடுத்துகிட்டு நீங்கள் ஒரு நோட்டில் உட்காந்து எழுதணும். நீ எழுது உங்களுக்கு அந்த புதனுடைய தன்மைகள் அறிவினாலே உங்களுடைய அறிவு ரொம்ப ஷார்ப்பாகி நுண்ணிய அறிவுக்கு சொந்தக்காரராகி அதன் மூலியமாக நீங்கள் வெற்றியை பெறலாம். சிறு பள்ளிக்கு செல்லக்கூடிய சிறு குழந்தைகளுக்கு ஒரு சின்ன சின்ன நோட்டு புத்தகங்கள் எல்லாம் வாங்கி தரும் பழக்கத்தை நீங்கள் மேற்கொண்டீர்கள் என்றால் புதன் உங்களுக்கு நல்ல ஒரு அனுகூலம் செய்வார். அதே போக சொந்த தொழில் செய்யவில்லை என்றாலும் புதனை நீங்கள் அனுசரித்து வரும் காலகட்டங்களில் உங்களுக்கு கமிஷனில் கூட பணம் கிடைக்கும். நீங்கள் சும்மா ஏதோ ஒரு விஷயத்தை இந்த மாதிரி உங்கள்கிட்ட யாராவது கூப்பிட்டு இந்த மாதிரி ஒன்று பண்ணலான்னு இருக்கேன், அது எங்கே கேட்குறேன்னு உங்கள்கிட்ட வரையே கேட்குறேன்னா இவர் எனக்கு தெரிஞ்சவர் ஒருத்தர் இருக்கார், நான் அவர்கிட்ட போய் கேளு அப்படின்னு சொல்லிட்டீங்க அப்படின்னா அவர் அந்த காரியத்தை முடித்து விட்டு அவராகவே தேடி கொண்டு வந்து உங்களுக்கு முன்னால் தான் எனக்கு இது முடிஞ்சது, நான் வெளியே கமிஷன் இது புரோக்கர் வச்சு போயிருந்தேன்னா எனக்கு 1 லட்ச ரூபா செலவாயிருக்கும், நீ இந்த ஒரு 50,000 ரூபாயாச்சும் நீ கையில் வச்சுக்கன்னு சொல்லி அவர் ஒரு நல்ல மனிதராக இருந்தால் அதன் மூலியமாக கம்யூனிகேஷன் மூலியமாக உங்களுக்கு லாபம் அடையக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அப்போ 11 புதன் இருக்குது அப்படின்னாலே இரட்டைத்தன்மை கொண்டது. ஒரு தடவை விழுந்தீங்கனாலும் மறு தடவை எந்திரிச்சு வரக்கூடிய பக்குவம் அந்த ஜாதகருக்கு வந்துவிடும். நல்ல சிந்தனையை எப்படி புதன் மூலியமாக வளர்த்தி கொள்வதென்றால் படிப்பு. எனக்கு வந்து அடுத்தடுத்து நான் அப்டேட்டுக்கு போகிறேன் அப்படிங்கிற நீங்கள் புத்தகங்களை எடுத்து வாசிக்க வேண்டும், வாசித்த புத்தகங்களை நீங்கள் எழுத வேண்டும். இதெல்லாம் நீங்கள் பண்ணினீங்க அப்படின்னா புதனின் மூலியமாக நல்ல அனுகூலங்கள் நீங்கள் பெற்றுவிடலாம்.
இதுதான் நம்ம இப்போ அனைத்து கோள்களுக்கானவும் 11ஆம் இடத்துல இருந்தாங்கன்னா என்னென்ன அப்படிங்கிற ஒரு இது சொல்லிட்டோம். பொதுவாக இந்த காணொளியினுடைய கண்டென்ட் இப்போ என்ன நான் ஃபஸ்ட்டே நம்ம சொல்லிட்டோம். அதே போன்று நினைத்தது நடக்கும் யோகம்னு தான் சொல்லியிருக்கோம். நீங்கள் இப்போ நல்லது நினச்சாலும் நடக்கும், கெட்டது நினைத்தாலும் நடக்கும். அப்படின்னா நீங்கள் இந்த உலகத்தில் நல்லதை மட்டுமே நீங்கள் நினைக்க வேண்டும். தங்களுக்கான சாதகமான விஷயங்களை மட்டுமே நீங்கள் நினைக்க வேண்டும். ஒரு உதாரணத்துக்கு நான் இப்போ பைக்கில் நீங்கள் ஒரு ஹெல்மெட் போடாமல் போயிட்டுருக்கீங்க, ஐயோ போலீஸ்காரர் பிடிச்சிருவாரா நீங்கள் போயிட்டு இருந்தீங்கன்னா கரெக்டாக போய் பிடிச்சிருவார். 11 கிரகம் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பாருங்கள் நினச்சிட்டே போயிட்டு இருப்பாங்க, அடுத்த ஒரு 2 கிலோமீட்டர் போய் மாட்டிக்குவாங்க. இன்றைக்கி மாட்டலிங்கன்னா 4 நாள் கழிச்சு மாட்டிடுவாங்க. இதுதான் உதாரணம். அப்போ நீங்கள் ஒரு கெட்ட விஷயத்தை நினச்சிட்டு இருந்தது நடக்குது, ஆனால் கெட்ட விஷயம் நடந்தது தான் மனசுக்குள்ளே இருந்தே இருக்கும், நல்ல விஷயம் நடந்தது மனசுக்குள்ளே இருக்காது. அப்படின்னா நீங்கள் இதுக்கு என்ன பண்ணணும்னா அனுதினமும் அந்த நல்ல விஷயத்தை உங்களுக்கு எது நடக்க வேண்டும் என்ற ஒரு கனவாக நீங்கள் உங்களுக்கு இருக்கின்றதோ அந்த நல்ல விஷயத்தை நீங்கள் மனதில் எடுத்து நீங்கள் அதை நினைத்து கொண்டே அனுதினமும் அதை நீங்கள் மனதில் நினைக்க அது உங்களுக்கு அந்த நவகிரகங்களினுடைய ஆற்றலால் அது நடந்தேறி விடும் என்பதில் மாற்று கருத்தே இல்லை. யாருக்கெல்லாம் நடக்குதுன்னா இப்போ நான் முன்னாடி சொன்ன மாதிரி 11ல் ஒன்றுக்கும் மேற்பட்ட கிரகங்கள் இருப்பவர்களுக்கு, 11ஆம் அதிபதி உச்சமாக இருப்பவருக்கு, இல்லை 11ஆம் இடத்து அதிபதி உச்சமாகவோ ஆட்சியாகவோ இருந்தால் அவர்களுக்கு, அல்லது 11ல் ஏதோ ஒரு கிரகம் இருந்து ஆட்சி நடத்தும் பொழுது, இதில் 11ல் இருந்து ஆட்சி நடத்துகிற கிரகம் 100% செய்யும். அந்த இந்த திசை நடக்கக்கூடிய காரங்களில் முழுமையாக நடக்கும். இந்த யாராருக்கெல்லாம் 11ல் ஒரு கிரகம் இருந்து அந்த 11னுடைய கிரகம் அதுவும் யாராருக்கு அப்படின்னா ஒரு 28 வயசுலேருந்து 50 வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய நபர்களுக்கு 11ஆம் இடத்துலேருந்து ஏதோ ஒரு கிரகம் திசை நடத்துகிறது என்றால் இதெல்லாம் அப்படியே நடக்கும். ஏன் அவங்களுக்கு யோகம் அடிக்குதுன்னா நல்ல ஒரு மைண்ட் செட்டில் நல்ல ஒரு பாசிட்டிவ் திங்கிங்கில் இருந்தாங்கன்னா 11லேருந்து திசை நடத்தக்கூடிய கிரகம் அவர்களை வாழ்க்கையின் உச்சத்திற்கு கூட்டி கொண்டு செல்கிறது. அதுவும் 11ல் போய் ஏதோ ஒரு கிரகம் அமர்ந்து அது 11ஆம் இடம் அவர் அந்த கிரகத்துக்கு உச்ச வீடாக இருந்து உச்சமாக இருந்து திசையும் நடத்துச்சுன்னா வேற லெவல். அதெல்லாம் ஒரு அதிர்ஷ்ட ஜாதகம், யோக ஜாதகம்னு சொல்லக்கூடியதெல்லாம் யாருன்னா இவங்க தான். யாராருக்கெல்லாம் 11ல் ஒரு உச்ச கிரகம் இருந்து அந்த உச்ச கிரகத்தினுடைய திசை இப்போ நான் சொன்ன அந்த ஏஜ் குரூப்புக்குள்ளே 28 to ஒரு 50க்குள்ளே ஒரு 40க்குள்ளே வருது அப்படின்னா அவரெல்லாம் யோக ஜாதகமாகவே நீங்கள் கணக்கில் எடுத்துக்கொள்ளலாம். இதெல்லாம் ஒரு ரேங்கிங் அடிப்படையில் வரும். ஸோ இந்த காணொலியை பார்த்து கொண்டு இருக்கிற உங்களுக்கு யாருக்கேனும் 11ல் கிரகம் இருக்கிறதா, அதன் அடிப்படையில் இன்னும் எப்படி சார் டீப்பாக என்னோடய லக்னம் எப்படி இருக்குது, என்னுடைய 2ஆம் இடம் எப்படி இருக்குது, 5ஆம் இடம் எப்படி இருக்குது, இதில் நான் எப்படி லாபத்தை மிச்சப்படுத்தி கொள்வது எப்படிங்கலாம் ஒரு சந்தேகம் வந்ததுன்னா ஸ்க்ரீனில் போகிற நம்ம நம்பருக்கு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி உங்களுக்கான தனிப்பட்ட சந்தேகங்களை தீர்த்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.